அனைவருக்கும் வணக்கம். சைக்காலஜி TNTT 2025 யூனிட் 6 பர்சனாலிட்டி பார்ட் A வின் அகாடமி மூலமாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிரசன்டட் அண்ட் பவர்ட் பை எஸ் சான்ஜோ பிரபாகர், சைக்கோதெரபிஸ்ட். இந்த யூனிட்ல ஃபுல்லா பார்க்கலாம். பர்சனாலிட்டி இதை பார்ட் A பார்ட் B வச்சிருக்கோம். பட் இந்த யூனிட் ஃபுல்லா வர்றத ஒரு மைண்ட் மேப், மீனிங், டெஃபினிஷன்ஸ், determinants of personality. So meaning பார்த்தீங்கன்னா personality refers to the unique set of thoughts, feelings and behaviors that distinguish in individual from others. Definition இருக்கு, ரெண்டு மூணு definitions இருக்கு. Other dynamic organization within the individuals of those psychologist systems that determine their unique adjustment to their environment. Determinants, genes and psychological makeup, then environmental backup, then psychological factors, then theories of personality. So we are going to see three theory in this unit: type theory, trait theory, psychoanalytic theory. So we have different types. Type theory, we have two types main. In trait theory, we have three category. And psychoanalytic theory by Sigmund Freud. And we have three important components and 5 stages like oral, anal, phallic, latency and genital. Assessment of personality, we have two main type: projective technique, non-projective technique. So we have three types in projective technique and non-projective technique. Then adjustment mechanisms, meaning psychological strategies used to cope with stress and restore emotional balance. And we have types like denial, repression, rationalization, fantasy, regression, displacement. இந்த ஆளுமை அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா அதில் பொருள் வரையறைகள் மற்றும் காரணிகள் பார்த்தீங்கன்னா, ஆளுமை என்பது ஒரு தனிநபரை மற்றவர்களிருந்து வேறுபடுத்தி காட்டும் தனித்துவமான சிந்தனைகள், உணர்வுகள் மற்றும் நடத்தைகளின் தொகுப்பு ஆகும். வரையறை பார்த்தீங்கன்னா, கார்டன் ஆல்பர்ட் பற்றி ஒரு வரையறை கொடுக்காரு. ஆளுமையை ஒரு தனிநபரின் சுற்றுச்சூழல் ஏற்றவாறு தனித்துவமான மாற்றங்களை ஏற்படுத்தும் உளவியல் மற்றும் உடல் அமைப்புகளின் ஒரு மாறும் அமைப்பு என வரையறுக்கிறார். காரணிகள் பார்த்தீங்கன்னா, மரபியல் காரணிகள், சூழல் காரணிகள், உளவியல் காரணிகள், 3 காரணிகள். ஆளுமை கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹிப்போக்ரட்ஸ் அப்படிங்கிறது உடல் திரவங்கள் அடிப்படையில் சொல்றாரு. நம்ம எப்படி வாதா, பித்தா, கபம் அப்படிங்கிறோம், அது மாதிரி அந்த உடல் திரவங்கள் அடிப்படையில் பர்சனாலிட்டி சொல்றாரு. செல்டன் உடல் அமைப்பின் அடிப்படையில் சொல்றாரு. அதுக்கடுத்து பண்பு கோட்பாட்டில் ஆல்பர்ட் ஆளுமை வந்து ஒரு 3 தான் பிரிக்கிறாரு. இந்த ஐக்ஷக் அவரும் ஆளுமை பிரிக்கிறாரு. அப்புறம் கட்டல் வந்து 16 வகை ஆளுமையை பிரிக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரி இருக்கு. ஸோ 3 தியரிகள், டைப் தியரி, ட்ரைட் தியரி, சைக்கோ அனாலிட்டிக் தியரி இருக்கு. நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். ஆளுமை மதிப்பீடு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டிவ் டெக்னிக், புறவய உத்திகள் சொல்கிறோம்.
அதுக்கடுத்து அகவகை உத்திகள் சொல்கிறோம். ஸோ அதில் 2-3 டைப் இருக்குது, நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஆளுமையுடைய சரி செய்யும் உடைய உத்திகள் பார்த்தீங்கன்னா சில டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்கிறோம். உளவியல் அழுத்தத்தை குறைக்கவும் சமநிலையை மீட்டெடுக்கவும் பயன்படுத்தப்படும் உளவியல் உத்திகள் இருக்கும். அது டிஃபென்ஸ் மெக்கானிக்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மறுத்தல், ஒடுக்குதல், பகுத்தறிவுபடுத்துதல், பகற்கனவு, பிற்போக்குத்தன்மை, இடப்பெயர்ச்சி அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. நம்ம வர்ற பகுதியில் தெளிவாக பார்க்கலாம். மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் பர்சனாலிட்டி. The term personality comes from the Latin word persona, meaning mask. It refers to the unique and relatively stable set of characteristics, thoughts, feelings, and behaviors that distinguish one individual from another. Key definitions include Gordon Allport says, personality is the dynamic organization within the individual of those psychological systems that determine his unique adjustment to his environment. So Britannica says, personality is a characteristic way of thinking, feeling, and behaving. It includes behavioral characteristics, both inherent and acquired, that distinguish one person from another. ஆளுமை என்ற சொல் பெர்சோனா என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. இதற்கு முகமுடி என்று பொருள். இது ஒரு தனிநபரை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தும் தனித்துவமான மற்றும் ஒப்பீட்டளவில் நிலையான பண்புகள், எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நடத்தைகளின் தொகுப்பை குறிக்கிறது. முக்கிய வரையறைகள். கோர்டன் ஆல்பர்ட் உடைய வரையறை, ஆளுமை என்பது ஒரு தனிநபரின் சுற்றுச்சூழல் ஏற்ற தனித்துவமான தகவமைப்பு வழிவகுக்கும் உளவியல் அமைப்புகளின் மாறும் அமைப்பு. பிரிட்டானிக்கா அடிப்படையில் ஆளுமை என்பது சிந்திக்கும், உணரும் மற்றும் செயல்படும் ஒரு குறிப்பிட்ட வழிமுறை. இது ஒரு நபரை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தும் உள்ளார்ந்த மற்றும் பெறப்பட்ட நடத்தை பண்புகளையும் உள்ளடக்கியது. Determinants of personality. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் டிட்டர்மைன்ஸ் காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, hereditary factors comes from genetic. Intellectual factors comes from knowledge. Social factors comes from family, peer groups, and culture. Psychological factors comes from emotional intelligence and mental trends and thought patterns. ஆளுமையின் காரணி பார்த்தீங்கன்னா உயிரியல் அல்லது மரபியல் காரணிகள் சொல்றோம். ஸோ நம்முடைய உயிரியல் சார்ந்த, மரபியல் சார்ந்த விஷயங்கள், பாரம்பரியமாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய முன்னோர்கள், பெற்றோர்கள் அவரிடமிருந்து கொடுக்கப்பட்டவை. அறிவு சார்ந்த காரணிகள் நம்முடைய நம்பிக்கைகள், மனப்பான்மைகள், இவற்றை அடிப்படையாக கொண்டது. சமூக காரணிகள் குடும்பம், நண்பர்கள், குழுக்கள், ஒழுக்க நெறிகள் இவற்றை அடிப்படையாக வைத்தது. உளவியல் காரணிகள் ஒரு மனிதனுடைய உணர்ச்சி, நுண்ணறிவு, மனப்போக்கு, சிந்தனைகள், உணர்வுகளை ஆளும் தன்மை இவற்றை அடிப்படையாக கொண்டது. டைப் தியரி பார்க்குறோம். தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. We see type theories. So Hippocrates forms a theory like sad, optimistic, calm, irritable based on the body fluid. Then Selton's theory like a round and soft, endomorphs, ectomorphs, thin and fragile, and mesomorphs, muscular and athletic. So he divides 3 categories based on type theory. So based on type theory, we see 2 psychologists like Hippocrates 4 humors, Selton's somotypes, and we have 3 types. இந்த வகை கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா, ஆளுமை கோட்பாடில் வகை கோட்பாடு பார்த்தீங்கன்னா 4 விஷயங்களை சொல்றாரு ஹிப்போக்ரட்டிஸ்.
ஹிப்போக்ரட்டிஸுடைய 4 கோட்பாடு பார்த்தீங்கன்னா, உடல் திரவங்கள் அடிப்படையில் உதாரணத்துக்கு ஆர்வமுள்ள, அமைதியான, எரிச்சல் குணம் கொண்ட, இந்த மாதிரி ஒரு 4 இதை பிரிக்கிறாரு. அது மாதிரி இந்த 4 ஃப்ளூயிட் அடிப்படையில் மனோபாவங்களை பிரிக்கிறாரு. அதுக்கு ஷெல்டனுடையது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து உடல் அமைப்புகள் அடிப்படையில் பிரிக்கிறாரு. வந்து என்ட்ரோஃபார்ம்ஸு, எக்ட்ரோமாப்ஸ்கள் அண்டு மிசோமாப்ஸ்கள் அப்படின்னு பிரிக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் குணாதிசயங்கள் மாறும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ட்ரேட் தியரிஸ் பார்த்தீங்கன்னா, trait theories focus on identifying and measuring specific stable personality characteristics or traits that predict behavior. Traits exist on a spectrum, not on discrete categories. The big 5 model பார்த்தீங்கன்னா, இந்த இதில் big 5 model, then we see 5 important types: openness to experience, and consciousness, extraversion, and agreeableness, then neuroticism. So this is a big 5 concept of trait theory. ட்ரேட் தியரி கோட்பாடு பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. ஒன்று, அனுபவத்திற்கு திறந்த மனப்பான்மை, ஓப்பனஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். உறுதியான மனப்பான்மை, கன்சிஸ்டன்ஸ்னஸ். அதுக்கடுத்து வெளிமுக சிந்தனை, எக்ஸ்ட்ராவர்ஷன். அதுக்கடுத்து ஒப்புக்கொள்ளும் தன்மை, அக்ரியபிள்னஸ். தென் மனநல குறைவு, நியூரோட்டிசம்ஸ். இதை 5 பிரிக்கிறாங்க. இந்த பகுதியில் உள்ள முக்கியமான கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அதுக்கு சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரியை நம்ம அடுத்ததில் பார்க்கலாம், பார்ட் பியில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, யூனிக் அண்ட் ஸ்டேபிள் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர், தாட் அண்ட் இமோஷன் பெஸ்ட் டெஃபினிஷன்ஸ் personality. Important points which we expect for exams. The term personality is derived from the Latin word persona, which means originally referred to the mask worn by actors. Temperature is not a determinant of personality. And Hippocrates proposed that type theory of personality based on the body fluid. Carl Jung's type theory classifies people based on the introversion and extraversion. Gordon Albert is proponent of trait theory that includes central, cardinal and secondary traits. முக்கிய பகுதி பார்த்தீங்கன்னா, நடத்தை, சிந்தனை மற்றும் உணர்வுகளின் தனித்துவமான மற்றும் நிலையான வடிவம் ஆளுமை என்று சிறந்த முறையில் வரையறுக்கப்படுகிறது. ஆளுமை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான பர்சோனா என்பதிலிருந்து உருவானது. இது முதலில் நடிகர்களின் அணியும் முகமுடியை குறிக்கிறது. வெப்பநிலை ஆளுமையின் காரணி அல்ல. ஹிப்போக்ரேட்ஸ் உடல் திரவங்களை அடிப்படையாக கொண்ட வகை கோட்பாட்டை முன்மொழிந்தார். கார்ல் ஜங் வகை கோட்பாடு மக்களை உள்முக சிந்தனை மற்றும் வெளிமுக சிந்தனை ஆகியவற்றின் அடிப்படைகளில் வகைப்படுகிறது. கோர்டன் ஆல்பர்ட் மைய கார்டினல் மற்றும் துணை பண்புகளை உள்ளடக்கிய பண்பு கோட்பாட்டின் ஆர்வலராகும். இதற்கு வரக்கூடிய மேலும் உள்ள பகுதி சைக்கோ அனாலிட்டிக் தியரியையும் அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் பற்றியும், அதுக்கடுத்து ஹவு டு மேனேஜ் அவர் பர்சனாலிட்டி மெக்கானிசம்ஸ் அப்படின்னு பற்றியும் வர்ற பார்ட் பி பகுதியில் பார்க்கலாம்.